அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் நம்மளோட எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு தஸ்பீகை பற்றி நம்ம இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்குவோம். அல்லாஹ் தஆலா இந்த தஸ்பீகை நம்ம ஓதி வர்றதுனால நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இந்த தஸ்பீகை நம்ம அதிகமாக ஓதக்கூடியவங்களாக இருப்போம். இன்னும் மற்றவர்களுக்கும் இதை நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்போம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சுலபமான தஸ்பீக். என்னன்னா ஹஸ்புனல்லாஹு வ நிஹ்மல் வக்கீல். இந்த தஸ்பீகை நம்ம அதிகமாக ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். எல்லா பிரச்சனைகளில் இருந்துமே அல்லாஹ் தஆலா நமக்கு இதை ஓதுறதுனால அதுக்கு நம்ம பிரச்சனைக்குரிய தீர்வு அல்லாஹ் தஆலா தரக்கூடியவனாக இருக்கான். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்ன வார்த்தை. எப்பன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நெருப்பில் வீசப்பட்ட அந்த நேரத்தில் அவங்க ஹஸ்புனல்லாஹு வ நிஹ்மல் வக்கீல் அதை தான் சொன்னாங்க. என்னுடைய விஷயத்தில் தீர்ப்பு வழங்குறதுக்கு அல்லாஹ் போதுமானவன் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க நினச்சாங்க, சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா அந்த நெருப்பை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு குளிராக ஆக செஞ்சான் அல்லாஹ். ஏன்னா நெருப்புக்கு சுடுறத்தன்மையை கொடுத்ததும் அல்லாஹ் தான். அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை கொடுத்தது அல்லாஹ் தஆலா தான். நிச்சயமாக அந்த பிரச்சனையை அல்லாஹ் தஆலா தீர்ப்பான் அப்படின்னு நினச்சி நம்ம இந்த தஸ்பீயை தொடர்ந்து ஓதக்கூடியவங்களாக இருப்போம். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை நீங்கள் மனசில் நினச்சிட்டு இன்ஷா அல்லாஹ் ஹஸ்புனல்லாஹு வ நிஹ்மல் வக்கீல், அதாவது எந்த பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் என்னுடைய விஷயத்தில் எனக்கு அதை நலவாக்கி தரதுக்கு அல்லாஹ் போதுமானவன் அப்படின்றத மனசில் வச்சுட்டு இந்த தஸ்பீகை நீங்கள் தொடர்ந்து ஓதிவாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம்முடைய அனைத்து கஷ்டங்களையும் நீக்கக்கூடியவங்களாக இருப்பான். இன்ஷா அல்லாஹ் இந்த தஸ்பீகை நம்ம தொடர்ந்து ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். அந்த நம்பிக்கையானது அல்லாஹ் மீது எப்படி இருக்கணும்னா, தக்வான்றது எப்படி இருக்கும், அந்த இறையச்சம்னா அது இக்லாஸோடு இருக்கணும். எப்படின்னா நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் அல்லாஹ் கொடுக்காட்டியுமே அல்லாஹ் இன்னும் கொடுக்கலையேன்னு நம்ம நினச்சிடக்கூடாது. அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்ற ஒரு மன எண்ணத்தோடு நீங்கள் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் என்ன உங்களுக்கு பிரச்சனையோ அதை மனசில் நினச்சிட்டு இந்த பிரச்சனையை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நீக்கிடுவான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு ஹஸ்புனல்லாஹு வ நிஹ்மல் வக்கீல் அப்படின்ற தஸ்பீயை தொடர்ந்து ஓதி வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் வல்ல ரஹ்மான் இரு உலகிலும் நமக்கு வெற்றியை தந்து சொர்க்கத்திலும் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் எனும் சொர்க்கத்தில் நம்மையும் நமது குடும்பத்தாரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.